தெரிவித்தாரோ இல்லையோ. அதனால இன்னைக்கும் உற்சவம் நடக்கிறது. திருவேங்கடமுடையானுடைய உற்சவத்தும் போது பேக் சவாரி அப்படிங்கிற உற்சவம் முக்கியம். பேக் சவாரின்னா சீனிவாச பெருமாள் மலையப்ப சுவாமி அப்பிரதட்சணமாக எழுந்துள்ளார். எப்பவுமே அந்த மாதிரி புறப்பாடு நடக்காது. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல அப்பிரதட்சணமாக எழுந்துள்ளுகிறார். ஏன்னா அந்த புள்ள அப்பிரதட்சணமாக சுத்திட்டு உள்ள போய் சொல்லியோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அனந்தாழ்வான் தோட்டம்னு இன்றும் உள்ளது. அந்த இடத்துக்கு பெருமாள் எழுந்தருளி அவருக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் அவர் ஒரு செடி மர ரூபத்துல இன்னைக்கும் அந்த எழுந்தருளி இருக்கிறார். அவருக்குத்தான் அனைத்தும் அங்கே நடைபெறுகின்றன. அனந்தாழ்வான்னாலே திருமலை அனந்தாழ்வான்னு சொல்லுவார்கள். அவர் சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் பாராமுகமாக இருக்கக்கூடாது. பகவானையே விட்டுட்டா கூட அப்படி இருக்கக்கூடாது. இது இவர் இவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. எங்கேருந்து தெரிஞ்சுட்டாருன்னா அது இவர் ஆச்சாரியன் ராமானுஜர் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார். மேலக்கோட்டையை நோக்கி ராமானுஜர் புறப்பட்டு போறார். அப்போ ஒரு இடமா போயிருப்பார். ஒரு சமயம் மற்றொரு சமயத்திலே திருக்கோவலூர்லேருந்து புறப்படுறார். பக்கத்துல 8000 அஷ்டசகச கிராமம்னு ஒரு கிராமம். 8000த்துல எச்சான்னு ஒரு சுவாமி இருந்தார். நல்ல படித்தவர், பணக்காரர், யக்ஞேஷர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவருக்கே பக்கத்துல இன்னொரு சிறு கிராமம். அங்க பருத்தி கொல்லை அம்மாள் வரதாச்சாரியர் அப்படின்னு மொத்தம் இருந்தார். பேர் அம்மாள்னு பேர், ஆனா ஆண் தான். வரதாச்சாரியர்னு திருநாமம். இந்த பக்கத்துல பருத்தி கொல்லை அம்மாள் இருக்கார், இந்த பக்கத்துல யக்ஞேஷர், 2 பேர். அந்த இடத்துக்கு போயிட்டு போறதா தான் ராமானுஜர் முடிவு பண்ணிட்டு இருந்தார். போற வழியில 2 பேர்கிட்டையும் போயிட்டு போகணும்னு. சரி, என்னென்ன ஏற்பாடுகள் நடந்திருக்கு போய் பார்த்துன்னு வாங்க அப்படின்னு முன் ஊர்ல தங்கி இருக்கிறச்சே 2 ஸ்ரீ வைஷ்ணவால அனுப்பிச்சு விட்டார். 2 பேரும் புறப்பட்டு வந்து இந்த வீட்டுக்கு போய் பார்த்தா, அந்த வீட்டுக்கும் போய் பார்த்தா, எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து ராமானுஜர் இடத்துல என்ன நடந்ததுங்கிறத சொல்றா. எங்க என்ன பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காரு எச்சான். வாசல்லேருந்து தோரண வாசலா கட்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரே வாத்திய கோஷம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். பெரும் செலவா இருக்கும் போல் இருக்கு. தேவரீர் வர்றதுக்கு ரொம்பவே ஏற்பாடு பண்ணியிருக்கார். இது இங்கே. சரி, பருத்தி கொல்லையம்மாள் வீட்டிலே வாழ்கிட்ட ஒண்ணுமே இல்லை போல் இருக்கு. சல்லி காசு இல்லை. மேல் துணி கீழ் துணி கூட இருக்குமான வாழ்கிட்ட தெரியல. இதுதான் அவர்கள்